இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். முந்தின நாள் மெசேஜ் பார்க்காதவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக. நம்முடைய இந்த இன்றைய மன்னா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அளித்து வருகிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பலர் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. நான் இந்த 3.5 அல்லது 4 வருடங்களில் ஒரு முறை கூட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்னதே கிடையாது. நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும், இன்னும் இந்த இறைப்பணியை எடுத்து செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும். ஆகவே இந்த சேனலை, இன்றைய மன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஈஸ்டருக்கு பிறகு வருகிற திங்கட்கிழமை என்பது ஒரு ஸ்பெஷல் திங்கட்கிழமை. ஐரோப்பிய நாடுகளில் இந்த நாளை விடுமுறையாக அறிவித்திருப்பார்கள். இதை ஆங்கிலத்தில் ஒயிட் மண்டே அப்படின்னு சொல்வார்கள், வெள்ளை திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி ஈஸ்டர் பெருவிழாவினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த திங்கட்கிழமையை விடுமுறையாக அறிவித்து மக்கள் மகிழ்ச்சியோடும் இயேசுனுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடியும் குடும்பத்தோடு உணவு உட்கொண்டும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தினமாகத்தான் ஐரோப்பிய நாடுகளில் பார்ப்பாங்க. இந்தியாவில் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை தொடர்ந்து கொண்டாடத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகமானது மகதலேன் மரியாளும் அவரோடு சென்ற பெண்களும் இயேசுவை கிடத்தியிருந்த அல்லது இயேசுவை அடக்கம் செய்திருந்த அந்த கல்லறை திறக்கப்பட்டு இருப்பதையும், அங்கே வானதூதரால் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டு இறந்தவர்களிடத்தில் உயிர்த்தவரை ஏன் நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் ஏற்கனவே கலிலேயாவுக்கு சென்று விட்டார், இந்த செய்தியை உங்கள் சீடரிடத்தில் கொண்டு போய் சொல்லுங்கள், அவர் உயிர்த்து விட்டார் என்கிற செய்தியை கேட்டு வருகிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களை எதிர்கொள்கிறார். ஆண்டவரும் இதே செய்தியை சொல்லுகிறார், என்னுடைய சகோதரர்களை கலிலேயாவுக்கு வர சொல்லுங்கள், அவர்களுக்காக நான் அங்கே காத்திருப்பேன் அப்படி என்று. இதற்கு பிறகு இந்த பெண்கள் சொன்ன செய்தியை நம்ப மறுத்து இது ஒரு கட்டுக்கதை என்று யூதர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வேறு ஒரு தவறான வதந்தியை பரப்புகிறதை 2வது பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த முதல் பகுதி மகதலேன் மரியா மற்றும் அவரோடு சென்ற மற்ற பெண்கள், இவர்களுக்குத்தான் கிறிஸ்தவத்தின் அடிநாதமாக இருக்கிற உயிர்ப்பின் செய்தி முதலாக வழங்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அவர்களுடைய பாரம்பரியத்தில் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் பெண்கள் என்பவர்கள் 2ஆம் நிலை குடிமக்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் விற்று வாங்கக்கூடிய ஒரு வியாபார பொருளாக பார்க்கப்பட்டார்கள். குழந்தைகளை மட்டுமே பெற்று தரக்கூடிய, குழந்தைகளை உருவாக்கும் இயந்திரங்களாக பார்க்கப்பட்டவர்கள். அவர்களுக்கான சமுதாயத்தில் எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பாவி என்றும் பேய்பிடித்தவர்கள் என்றும் மற்றவர்களால் இகழ்ந்து பேசப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அனுபவிமிக்கவர்களே பவுலடிய சொல்லுவார், உயிர்ப்பு மட்டும் இல்லை என்றால் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் வீண் அப்படி என்று சொல்லுவார். அந்த உயிர்ப்பினுடைய செய்தி மகதலேன் மரியா என்று சொல்லப்பட்ட, பாவி என்று கருதப்பட்ட, அவரிடமிருந்து நமது ஆண்டவர் 7 பேய்களை ஓட்டினார் என்று சொல்லப்பட்ட, தாழ்வாக கருதப்பட்ட மகதலேன் மரியாவுக்கும் அவரோடு சென்ற பெண்களுக்கும் தான் உயிர்ப்பின் செய்தி முதலாக வழங்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் செய்தியாக இறைவன் இதைத்தான் நமக்கு தருகிறார். மனிதர்களுடைய பார்வையில் தாழ்வானவர்கள், மனிதர்களுடைய பார்வையில் இகழ்ச்சிக்கு உரியவர்கள், மனிதர்களுடைய பார்வையில் ஒதுக்கப்பட்டவர்கள், மனிதர்களுடைய பார்வையில் தாழ்த்தப்பட்டவர்கள், மனிதர்களுடைய பார்வையில் குரலற்றவர்கள், மனிதருடைய பார்வையில் மற்றவர்களால் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே
ஆண்டவர் அவர்கள் சார்பாக இருக்கிறார், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் அவர்களை மாட்சிமைப்படுத்துவார், ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார் என்கிற முதல் செய்தியைத்தான் இந்த உயிர்ப்பின் நற்செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே அன்பிமிக்கவர்களே, எங்களுக்கு யாருமே இல்லையே ஃபாதர், எங்களுக்கு ஆதரவு எதுவுமே இல்லையே, நாங்கள் வசதியற்றவர்களாக இருக்கிறோமே, அப்படி என்று ஒடுக்கப்பட்டவர்களாக அல்லது புறந்தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் உணர்ந்தால் ஆண்டவர் உங்கள் சார்பாக இருக்கிறார் என்கிற அன்பு செய்தியைத்தான் முதல் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரேசில் நாட்டிற்கு ஒரு முறை ஒரு சந்திப்புக்கு சென்ற நேரத்தில் அவர் அங்கு ஒரு கூட்டத்தில் இறை அழைத்தலை பற்றி பேச வேண்டும். அப்படியாக அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய பாதுகாப்பை எல்லாம் தாண்டி நேத்தன் அல்லது நாதன் என்று சொல்லப்படுகிற ஒரு 9 வயது இளைஞன் எப்படியோ திருத்தந்தையினுடைய வண்டிக்கு முன்பாக சென்று விடுகிறான். அந்த நேரத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த சிறுவனை பிடித்து இழுக்க முயற்சி செய்த நேரத்தில் திருத்தந்தை இந்த சிறுவனை மேலே வர சொல்லுகிறார். மேலே வந்த அந்த சிறுவனுக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுத்து விட்டு, நாதன் என்ன வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில், ஃபாதர், நான் ஒரு குருவாக மாற வேண்டும் அப்படி என்று தன்னுடைய ஆவலை தெரிவித்தானா. அன்புமிக்கவர்களே, அவனுடைய காதுகளில் இறை சித்தமானால் நீ ஆண்டவருக்கு குருவானவராக உயர்த்தப்படுவாய் அப்படி என்று சொன்னாராம். அந்த காணொளியில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரே ஒரு முறை திருத்தந்தையை நேருக்கு நேர் பார்த்து அவருடைய அன்பு முத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த சிறுவனுடைய முகத்தில் ஏற்பட்டிருக்கிற மகிழ்ச்சியை அந்த வீடியோ பார்த்தவங்களால தான் உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு இறை அருளால் ஆட்கொள்ளப்பட்டது போல, ஏதோ ஒரு இறை அன்பால் முற்றிலும் அவன் ஆட்கொள்ளப்பட்டது போல முகமலர்ச்சியோடு அந்த சிறுவன் செல்கிற ஒரு காணொளியை நான் பார்த்தேன். இரண்டாவது ஒரு காணொளியாக புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவரும் குழந்தைகளும் இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று வெளியானது. அதில் அவரிடம் அந்த குழந்தைகள் எல்லாமே அவரிடத்தில் ஒரு அரவணைப்பை பெற்று அவருடைய அந்த அன்பு ஸ்பரிசத்தை பெற்று இயேசுவை அரவணைத்தது போல முகத்தை ஒளியோடு, முகத்தில் மகிழ்ச்சியோடு அவர் கொடுத்த அந்த வாஞ்சியான முத்தங்களை ஏற்றுக்கொண்டு செல்லுகிற அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கிற பொழுது உண்மையாகவே இறை அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாகத்தான் அந்த பிள்ளைகளுடைய முகம் நமக்கு தெரியும். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு நறுமண தைலம் எடுத்து சென்ற பெண்கள் முதலில் அச்சமுற்றவர்களாய், அதற்கு பிறகு அவருடைய உயிர்ப்பின் செய்தியை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தவர்களாய், தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியின் உயிர்ப்பின் செய்தியை திருத்தூதர்களுக்கு எடுத்து சென்றார், திருத்தூதர்களுக்கு சொல்வதற்காக விரைந்து சென்றார்கள் அப்படி என்கிற ஒரு வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பின் செய்தி, இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியம், இயேசுவை உயிர்த்த பிறகு கண்ட அந்த மகிழ்ச்சி அவர்களுடைய உடல் உள்ளம் எல்லாவற்றிலும் நிரம்பி வழிந்த ஒரு காரணத்தினால் அச்சமுற்றவர்களாக இருந்தாலும் பெருமகிழ்வோடு ஆண்டவரின் உயிர்ப்பு செய்தியை எடுத்து சென்றதாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவில் அவன், கிறிஸ்துவில் அவள் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை உட்கொண்டு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் உட்கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சி, நம்முடைய முகத்தில் அந்த பேரின்பம், நம்முடைய முகத்தில் அந்த எதிர்நோக்கு, நம்முடைய முகத்தில் அந்த விசுவாசம் இருக்கிறதா? உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? அப்படி என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு உயிர்ப்பின் செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் உயிர்ப்பின் மக்களாக, உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் சாட்சிகளாக விளங்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.